அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டி, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினியோரே, இன்று நம் தாயாம் திரு அவை பொது காலத்தின் 19ஆம் ஞாயிறை சிறப்பிக்கிறது. இன்று இறையுறவில் மகிழ்ந்து வாழ திருப்பலி நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் நம் பங்கின் புதிய பங்கு தந்தையாக பொறுப்பேற்றிருக்கும் அருள்பணி ஆண்டனி பிரான்சிஸ் மற்றும் துணை பங்கு தந்தையாக பொறுப்பேற்றிருக்கும் அருள்பணி ஸ்டான்லி அவர்களையும் அருள் சகோதரிகளையும் இறை அன்பை பெற்றுக்கொள்ளவும் பகிரவும் வந்திருக்கும் நல்லாயின் இறை சமூகத்தையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். வானினின்று இறங்கி வந்த உயிர் தரும் உணவு நானே என்று தனக்கு தானே சான்று பகர்ந்த அன்பின் குரலுக்கு சாட்சிகள் நாம். எனவே நற்கருணை உண்டு நற்கருணையோடு வாழ்வோம். இதயம் இருக்கும் வரை நம்மால் இயன்றதை பிறர் வாழ கொடுப்போம். உணவாக, உடையாக, வார்த்தையாக. சாதிகளை, மதங்களை, மொழிகளை கடந்து நாம் கருணையாகுவோம். அன்பு நம் உயிர் மூச்சாகும் வரை உறுதியோடு நிறைத்து வாழ்வோம் என்ற நம்பிக்கை ஒளியில் உயிர் பெற்று வாழ வர வேண்டி இத்திருப்பலியில் கலந்து கொள்வோம். அன்புமிக்கவர்களே, இத்திருப்பலியானது புனித சவேரியார் அன்பியம் திரு தீனதயாளன், திருமதி சுரேகா இவர்களது மகள் விஸ்மயா பிறந்த நாளுக்கு நன்றியறிதலாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குழந்தை விஸ்மயா கல்வியிலும் இறை ஞானத்திலும் வளரவும், குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் அம்மா சுசிலா அவர்களுடைய உடலுள்ள ஆன்மீக நலன்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து இந்த அருமையான குடும்பத்திற்காக ஜெபிப்போம். புனித அன்னை தெரசா அன்பியம் திரு ஜெயன், திருமதி பிரவிதா இவர்களது மகள் அமீரா 6ஆம் பிறந்தநாளுக்கு நன்றியறிதலாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். குழந்தை அமீரா கல்வியிலும் இறை ஞானத்திலும் வளரவும், குடும்ப நலனுக்காகவும் பெற்றோர் நலனுக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து இந்த அருமையான குடும்பத்தாரை கடவுளுடைய இரக்கத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அமராவதி உலை திரு இன்னாசிமுத்து அந்தோணி அம்மா, செல்வன் டார்வின் இவர்கள் குடும்பத்தாரை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்குமாறும், பிள்ளைகள் லிஜின், ஹாசினி இறையருளிலும் ஞானத்திலும் வளரவும் அவர்களுடைய மேற்படிப்பிற்காகவும் இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அருளப்பன் புனித ஆரோக்கிய அன்னை அன்பியம் திரு செலின் பாப்பா, திருமதி சுசீலா இவர்களுடைய மகன் லிஜின் பிறந்த நாளுக்கு நன்றியறிதலாகவும், லிஜினுடைய மேற்படிப்பிற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் இத்திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து இந்த குடும்பத்தாருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இதோடு நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் நம் குடும்பங்களின் தேவைகளையும் ஒப்புக் கொடுத்து இத்திருப்பலியிலே இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சுவோம். மேலும் புனித தோமையார் அன்பியம் திருமதி ரோஸ்லி அவர்களுடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும், புனித சகாயமாத அன்பியம் திரு ஜார்ஜ் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள் பலியாகவும், ரீதா அவர்களுடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும், அருளப்பன், மரிய நட்சத்திரம், செல்லையன், பகவதி இவர்களுடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும், புனித அல்போன்சா அன்பியம் திரு முத்தையன், திருமதி ரோஸ் அம்மா இவர்களுடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபித்து நம்முடைய சகோதர சகோதரிகளை இறைவன் தன்னுடைய இரக்கத்தின் பிரசன்னத்திலே சேர்த்து கொள்ளுமாறு, அவர்கள் எந்நாளும் இறைவனின் அன்பை,
இரக்கத்தை, அமைதியை தங்கள் நிலை வாழ்வில் அனுபவிக்குமாறு திருப்பலியிலே இவர்களை இறைவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இத்திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள், நான் எனது என்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனதுள்ளோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவா, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, ஆண்டவராகிய இறைவா, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்கள் போக்குபவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்கள் போக்குபவர், எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர்.
நீரே. உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிமை மனப்பான்மையும் எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அவ்வுணவினால் வலிமை அடைந்த எலியா 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். இயல் 19 திருமொழிகள் 4 முதல் 8 முடிய. அந்நாள்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்தனை இனிமையார் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று
கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4 இறைவார்த்தைகள் 30 முதல் பிரிவு 5 இறைவார்த்தைகள் 2 முடிய. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4 இறைவார்த்தைகள் 30 முதல் பிரிவு 5 இறைவார்த்தைகள் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும், தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 41 முதல் 51 முடிய. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் மிகவும் அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொது காலத்தின் 19வது ஞாயிறினை நாம் அனைவரும் இணைந்து ஒரே குடும்பமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளின் நற்செய்தியும் யோவான் நற்செய்தி 6ஆம் அத்தியாயத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 2 வாரங்களாக நாம் யோவான் நற்செய்தியிலிருந்து வாசிக்கின்றோம். இன்னும் 3 வாரங்களுக்கு நாம் யோவான் நற்செய்தியிலிருந்து வாசிக்க இருக்கின்றோம். இந்த யோவான் நற்செய்தி 6ஆம் பிரிவின் முதல் பகுதியிலே ஆண்டவர் இயேசு 5 அப்பத்தினை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த ஒரு மாபெரும் வல்ல செயலினை பற்றி நாம் முதலில் வாசிக்க கேட்டோம். அதனைத் தொடர்ந்து அவர் தனியாக மலைக்கு ஜெபிக்க சென்றார். அவரை பின்தொடர்ந்த மக்கள் அவரிடம் மீண்டும் தங்களுக்கு உணவளிக்குமாறு வேண்டிக் கொண்டனர். அப்பொழுது அவர் கூறுவார், நீங்கள் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், மாறாக அழியாத உணவுக்காக உழையுங்கள் என்று கூறுவார். அப்பொழுது யூதர்கள் தொடக்கத்திலேயே மனம் புண்பட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். ஆகவே அவர்கள் சொல்வார்கள், பாலை நிலத்தில் மோயிசன் மன்னாவை அளித்தாரே, அவரை விட நீங்கள் பெரியவரோ என்னும் தொனியில் இயேசுவிடம் வினவ, இயேசு ஆண்டவர் அவர்களிடம் கூறுவார், பாலை நிலத்தில் உங்களுக்கு உணவளித்தவர் மோசே அல்ல, மாறாக என்னுடைய தந்தையே பாலை நிலத்தில் மக்களுக்கு உணவளித்தார் என்று கூறுவார். அவர்கள் மோசே பாலை நிலத்தில் உணவளித்தார் என்று மறைநூலில் எழுதியுள்ளதே என்று அவர்கள் பதில் கேள்வி கேட்கின்றார்கள். யூதர்களுக்கு மறைநூல் என்பது தோரா என்று அழைக்கப்படுகின்ற அந்த முதல் 5 புத்தகங்கள், பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்கள். அதிலே ஒரு எழுத்து, ஒரு புள்ளி கூட அவர்கள் பிசகாமல் அதை கடவுள் மோசே வழியாக மக்களுக்கு அளித்த ஒரு சாசனமாக, ஒரு சட்ட புத்தகமாக அவர்கள் கருதி மிகவும் புனிதமாக அதை ஒரு புனிதமான இடத்தில் வைத்து வழிபட்டார்கள். அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மறைநூலில் எழுதப்பட்டிருந்த ஒரு செய்தியை இயேசு ஆண்டவர் முதலிலேயே மறுக்கின்றார். பாலை நிலத்தில் உங்களுக்கு உணவளித்தவர் மோசே அல்ல, மாறாக என் தந்தையாம் கடவுளை உங்களுக்கு பாலை நிலத்தில் உணவளித்தார் என்று கூறுகின்றார். ஆக யூதர்களுக்கும் இயேசுவுக்கும் இடையே ஏற்கனவே கருத்துக்களிலே சில மோதல் உண்டாகிவிட்டது. தொடர்ந்து இன்றைய நாளில் நாம் வாசிக்கின்ற இந்த 3ஆம் பகுதி, 6ஆம் அத்தியாயத்தின் 3ஆம் பகுதியிலே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். முணுமுணுத்தல் என்றால் என்ன? நமக்கு திருப்தி இல்லாத, நமக்கு சரியெனப்படாத ஒரு கருத்தினை பற்றி நாம் அதை நேரடியாக ஒருவரிடம் பேசுவதற்கு பதிலாக நமக்குள்ளாகவே நாம் பேசிக்கொள்வது, அல்லது நான் கூறுகின்ற அல்லது நான் கருதுகின்ற அந்த கருத்தினை ஒத்த கருத்துடைய என்னை போன்ற மனிதர்களோடு நான் அதை பற்றி புறம் பேசுவது. ஆக அதனைத்தான் யூதர்கள் செய்தார்கள். இயேசு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று கூறிய பொழுது அது எப்படி என்று அவரோடு அவர்கள் விவாதிக்க, உண்மையோடு அவர்கள் தங்கள் கருத்தை உரசி பார்க்க தயங்குகிறார்கள். தாங்கள் பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும், தங்கள் கருத்தை யாரும் புண்படுத்திவிடக்கூடாது, தாங்கள் சொல்வது செய்வது சிந்திப்பது எல்லாம் சரிதான் என்கின்ற ஒரு உயர்வு மனப்பான்மையில் அவர்கள் இயேசுவை புறம் தள்ள நினைக்கின்றார்கள். அவர் கூறுகின்ற கருத்துக்களை அவர்கள் போலியான கருத்துக்கள் என்று தள்ளிவிட நினைக்கின்றார்கள். ஆகவேதான் என்னை போன்ற கருத்துடைய, அது எவ்வளவு சிறிய கருத்தாக இருந்தாலும், என்னை போன்ற எண்ணங்களை சிந்திக்க கூடிய மனிதர்களோடு சேர்ந்து குழு உணர்வு, இன்றும் கூட பல இடங்களிலே இந்த குழும உணர்வு, ஒரு குழு மனப்பான்மை, குழும உணர்வு அல்ல, மாறாக ஒரு குழு மனப்பான்மை, குரூப்பிசம் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள் அல்லவா, அப்படி சிறு சிறிய குருக்களாக இணைந்து தங்களுக்குள்ளேயே புறம் பேசுவதும் முணுமுணுப்பதும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதனைத்தான் அந்த யூதர்களும் செய்தார்கள். பாலை நிலத்திலே அவர்கள் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக முணுமுணுத்தார்கள். அது மிகப்பெரிய பாவமாக அவர்களுக்கு எதிராக கடவுளால் கருதப்பட்டது. அதுபோலத்தான் இங்கே இயேசுக்கு எதிராக அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். அத்தோடு இவர் யோசேப்பின் மகன் அல்லாகிய இயேசு அல்லவா, இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா, அப்படி இருக்க விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள்.
ஆகவே மறைநூலை விட பெரியவராக இயேசு தன்னை கருதி கொள்கிறார். மோசையை விட பெரியவராக இயேசு தன்னை கருதி கொள்கிறார். அத்தோடு நில்லாமல் இவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவராக தன்னை எப்படி கூற முடியும் என்று அவர்கள் கோபம் கொள்கின்றார்கள். ஆகவே இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம் என்று அவர்களை அவர் கடிந்து கொள்கின்றார். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் என்று இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு கூறுகின்றார். தொடர்ந்து நாம் இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் கேட்ட அந்த செய்தி, எலியா பாலை நிலத்தில் ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என மன்றாடுகின்றார் இறைவனை. ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல என்று அவர் புலம்பியவாறே, தன்னுடைய இயலாமையை எண்ணி வருந்தியவாறே ஒரு சிறிய சூறை செடியின் அடியில் அவர் சுரண்டு படுத்துக்கொள்கின்றார். அப்பொழுது கடவுளின் வானதூதர் அவரை எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அத்தோடு எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்று அந்த கடவுளின் வானதூதர் எலியா இறைவாக்கினருக்கு அறிவுரை கூறுகின்றார். ஏன் எலியாவிற்கு இப்படி ஒரு சூழல் வந்தது? ஒரு கையறு நிலை, இனி வாழ்வதற்கு எதுவும் இல்லை என்று போகின்ற நிலை. இப்படிப்பட்ட ஒரு மிகவும் மன அழுத்தத்தில் அவர் இருப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் 3 காரணங்கள் இருக்கக்கூடும் என்று அறிஞர்கள் கருதுகின்றார்கள். ஒரு மனிதன் தன்னிலை இழந்தவனாய் அல்லது மிகவும் ஒரு ஆழ்ந்த வருத்தத்தில் தன்னை மூடிக்கொள்பவனாக, தன்னை சுற்றிலும் சுவர்களை எழுப்பிக் கொண்டவனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு சாவு மீது அச்சம் இருக்கக்கூடும் முதலாவதாக. அடுத்தது குற்ற உணர்ச்சி. ஏதோ ஒரு பெரிய பாவம் செய்து அதனால் ஒரு குற்ற உணர்ச்சியினால் அவன் தன்னைத்தானே இவ்வாறு சுவர்களை எழுப்பி மூடிக்கொள்ளக்கூடும். மூன்றாவதாக, தன் வாழ்வின் மீதான அர்த்தம் என்ன என்கின்ற கேள்வி அவனை வாட்டி வதக்கும் பொழுது, தன் வாழ்வு அர்த்தமற்று போய்விட்டது என்று அவன் நினைக்கும் பொழுது அவன் இவ்வாறு மன அழுத்தத்திலோ அல்லது சாவை நோக்கி நாம் விரைவில் செல்ல வேண்டும் என்ற ஆசையிலோ அவன் தன்னைத்தானே அவன் மூடிக்கொள்கின்றான். பிறரோடு உறவு கொள்ள தயங்குகின்றான், சுருக்கிக் கொள்கிறான், நடைபிணமாகின்றான். ஆகவே இந்த சூழ்நிலையில் எலியா இறைவாக்கினருக்கு நிகழ்ந்தது என்ன என்று பார்த்தோம் என்றால், அப்பொழுது இஸ்ரேல் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆகாபு அரசன் கனானிய பெண்ணாகிய இசபெல் என்பவரை மனம் புரிந்து கொள்கின்றான். அந்த கனானிய அரசியாகிய இசபெல் தன்னுடைய நாட்டின் தெய்வங்களை, செழுமை தெய்வங்கள் என்று அழைக்கப்பட்ட, வளமை தெய்வங்கள் அழைக்கப்பட்ட ஒரு புறவினத்து தெய்வத்தினை அவர் இஸ்ரேல் நாட்டிற்குள் புகுத்த விரும்புகிறார். இதற்காக அவர் புறதெய்வ வழிபாடுகளை செய்வதற்கென ஆலயங்களை கட்டுகின்றார், பலிபீடங்களை அமைக்கின்றார். ஆனால் எலியா இறைவாக்கினரோ உண்மை கடவுளை மக்களுக்கு போதிப்பவராக, உண்மையான கடவுள் இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்தில் மீட்டு வந்து பாலை நிலத்திலே அவர்களை வழிநடத்தி வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அழைத்து சென்ற தந்தையாம் கடவுள் என்பதை அவர் அங்கே நிரூபிப்பதற்காக ஒரு போட்டி ஒன்றினை ஏற்பாடு செய்கின்றார்கள். அங்கே ஒரு மலைமுகட்டில் பலிபீடத்தினை அமைத்து அங்கே ஒரு பலி செலுத்தப்படுகிறது. அந்த பலியை யாருடைய கடவுள் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்தான் உண்மை கடவுள் என்று எலியாவுக்கும் கனானிய தெய்வங்களை வழிபடுகின்ற 450 போலி இறைவாக்கினர்களுக்குமான ஒரு மோதல். அந்த மோதலிலே அந்த போலி இறைவாக்கினர்களுடைய வேண்டுதல்களுக்கு பாகால் தெய்வம் செவி கொடுக்காது. அந்த காணிக்கை பொருட்கள் அப்படியே இருக்கின்றன. அதை கடவுள் ஏற்றுக்கொள்ளாத தன்மையை அங்கே பார்க்கின்றார்கள். அந்த சமயத்தில் எலியா கடவுளிடம், யாவே இறைவனிடம் வேண்டுகின்றார். அந்த பலி பொருட்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அவை நெருப்பில் எரிந்து அங்கே அந்த கடவுள் நெருப்பு புகையாக அங்கே எழும்பி அதை கடவுள் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக திகழ்கின்றது. அந்த சூழ்நிலையிலே எலியா வெற்றி பெறுகின்றார். அந்த 450 போலி இறைவாக்கினர்களும் கொல்லப்படுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட இசபெல் கடும் கோபம் கொண்டவராக எலியா இறைவாக்கினரை அழித்து விட வேண்டும் என்று எண்ணுகின்றார். அப்பொழுது எங்கு செல்வது? ஒரு நாட்டின் அரசி தன்னை கொல்ல நினைக்கின்றாள். அந்த நாட்டின் அரசனாகிய ஆகாபோ முதுகெலும்பில்லாதவனாக மனைவியின் பேச்சை கேட்பவனாக இருக்கின்றான். தான் யூதேய நாட்டிற்கு தப்பி ஓடிவிடலாம் என்று நினைத்தாலும் கூட யூதேய நாட்டிலே ஆட்சி செய்பவர் இசபெலுடைய மகளை திருமணம் செய்து கொண்டு அவரோடு உறவு முறையில் இருக்கின்ற ஒருவன். ஆகவே தான் இஸ்ரேல் நாட்டிற்கும் செல்ல முடியாது, தென்னாடாகிய யூதாவிற்கும் செல்ல முடியாது என்று அவர் பாலை நிலத்திற்குள் செல்கின்றார். யாருமற்ற, உயிர்களற்ற, பாலை நிலம் என்றாலே உயிர்களற்ற ஒரு இறப்பின் ஒரு நிலம்.
அந்த நிலத்தில் அவர் சூரை செடியின் அடியில் படுத்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவரை தேற்றுகின்றார். உனக்கு யாரும் இல்லாத போதிலும் நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை இறைவாக்குரைப்பதற்காக அழைத்த நான் உன்னை கைவிடுவதில்லை என்று வானதூதர் வழியாக அவரை எழுப்பி நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்விலே எந்த சூழ்நிலையிலாவது நாமும் கூட இவ்வாறு நினைத்திருக்கக்கூடும், என்னுடைய வாழ்வு இத்தோடு முடிந்து விடாதா? கடன் பிரச்சனைகள், இந்த கடன்காரர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? என் வாழ்வு இதோடு முடிந்துவிட்டால் நலமாக இருக்குமே. இந்த கொரோனா நோய் தொற்று காலத்திலே வேலை வாய்ப்பினை இழந்து, குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து வந்து வேலை வாய்ப்புகளை இழந்து, இங்கும் செய்வதற்கு வேலை இல்லாது அல்லது வேலை தெரியாது எத்தனையோ மனிதர்கள் வருமானமற்று ஒவ்வொரு மாதமும் தங்களுடைய கடன்களை செலுத்த வேண்டும், பிள்ளைகளுக்கு கல்விக்கு பணம் செலுத்த வேண்டும், அனைவரும் உணவு உண்ண வேண்டும், மருத்துவ செலவுகளை பார்க்க வேண்டும் என்று ஒரு துன்பமான ஒரு துயரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்கு, ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்கானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மானுட சமுதாயமே இப்பொழுது இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கூறுகின்றார், எழுந்து நட, உன்னோடு நான் இருக்கின்றேன், உனக்கு நான் உணவாக வருகின்றேன், என்னை உட்கொள்ளும் நீ இறப்பிலும் வாழ்வாய் என்று இன்றைய நாள் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு நமக்கு நம்பிக்கை தருகின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு ஆண்டவரால் வழிநடத்தப்படுகின்றது, அவருடைய பிரசன்னத்தால் நாம் வழிநடத்தப்படுகின்றோம். எவ்வாறு எலியா இறைவாக்கினரை பாலை நிலத்தில் கடவுள் தேற்றினாரோ, அவருக்கு உணவூட்டினாரோ, அவருக்கு நீண்ட நாள் பயணம் நீ செய்ய வேண்டும் என்று அவரை எழுப்பி மீண்டும் நடக்கச் செய்தாரோ, அதுபோல நம் ஆண்டவர் இயேசு நற்கருணையின் வாயிலாக, தன்னையே உணவாக கையளிப்பதன் வாயிலாக அவர் நம்மோடு உடன் பயணிக்கின்றார். அவரை உண்கின்ற நாம் அவராக மாற வேண்டும் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எசேக்கியேல் இறைவாக்கினர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். எசேக்கியேல் இறைவாக்கினர் மக்களுக்கு இறைவாக்கு உரைக்க தயங்குகின்றார். அவருக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது. அப்பொழுது கடவுள் அவரிடம் சொல்கின்றார், மானுடா, நீ காண்பதை தின், உண்ணு, இந்த ஏட்டுச்சுருளை நீ உண்ணு என்று சொல்கின்றார். தன் கையில் இருக்கின்ற ஏட்டுச்சுருளை உண்ண வேண்டும் என்று கூறுகின்றார். அதனை உண்ட எசேக்கியேல் இறைவாக்கினர், இது தேனினும் இனிமையாக இருக்கிறது என்று கூறுகின்றார். உடனே கடவுள் சொல்கின்றார், நீ இப்பொழுது வணங்கா கழுத்துடைய என் மக்களுக்கு, கடின உள்ளத்தை கொண்ட என்னுடைய மக்களுக்கு சென்று இறைவாக்குரை என்று கூறுகின்றார். ஆகவே அங்கே ஏட்டுச்சுருளை உண் என்பது இறை வார்த்தையை உனதாக்கிக்கொள், இறை வார்த்தையை வெறுமனே வாயால் போதிப்பவனாக்காக இல்லாமல் அந்த இறை வார்த்தையை உனதாக்கிக்கொள் என்று அவர் கூறினார். அதுபோலத்தான் இன்று நாம் நற்கருணையை நாம் உட்கொள்ளுகின்ற நாமும் நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை நமதாக்கிக் கொள்ள வேண்டும், அவரை நமது வாழ்வாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் இன்றைய நாள் நற்செய்தியிலே புரிந்து கொள்கின்றோம். இஸ்லாமிய சகோதரர்களுக்கு குரான் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த குரான் புத்தகத்திலே எந்த ஒரு சிறிய திருத்தத்தையும் அவர்கள் செய்வதே இல்லை. அதுபோல யூதர்களுக்கு ஏற்கனவே கூறியது போல தோரா புத்தகம் மிக புனிதமானது. அதுபோல நமக்கு விவிலியம் மிக புனிதமானது தான். ஆனால் விவிலியத்தில் இருக்கின்ற எழுத்துக்கள் மட்டும் இறை வார்த்தை அல்ல, மாறாக அந்த இறை வார்த்தையாக இருப்பவர், வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்கின்ற ஆள். இறை வார்த்தை என்பது ஒரு எழுத்து நிறைந்த புத்தகம் அல்ல, மாறாக இறை வார்த்தை என்பது ஆள் வடிவிலான நம் ஆண்டவர் இயேசு. அதனால் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். அந்த இறைவனை, வார்த்தை மனு உருவான இறைவனை, இன்று நற்கருணையிலே பிரசன்னமாகி இருக்கின்ற இறைவனை நம்முடைய இதயத்தில் தாங்குகின்ற நாமும் அவருடைய வாழ்வை நம்முடைய வாழ்வில் பிரதிபலிப்பதற்கு தேவையான ஆற்றலினை இத்திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையினை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
பிறந்தவரா, கன்னி மரியிடம் பிறந்தவரா, இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரிதில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பது நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். எழுந்து சாப்பிடு, நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்று தந்தையாம் கடவுள் எலியாவுக்கு பாலை நிலத்தில் உயிரூட்டம் கொடுக்கின்றார். அதுபோல நம்முடைய வாழ்வில் நாம் இப்பொழுது மிக அதிகமான தேவையில் இருக்கின்ற பல்வேறு காரியங்கள் நம்மை அழுத்துகின்ற சமயத்திலே ஆண்டவர் இயேசு நற்கருணையின் வாயிலாக நமக்கு நம்பிக்கை தருகின்றார், புதிய ஆற்றலை தருகின்றார் என்ற நம்பிக்கையோடு நம் ஒவ்வொருவருடைய ஜெபங்களையும் நம்முடைய வேண்டுதல்களையும் ஆண்டவர் முன்னிலையிலே எடுத்து கூறுவோம். நல்லாயனாக இருந்து எங்களை எல்லாம் படைத்து காத்து பாதுகாத்து வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பான இறைவா, உம்முடைய எல்லா கொடைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்கும் நீர் ஆற்றியிருக்கின்ற எல்லா மேலான நல்ல காரியங்களை நினைத்து இந்த நாளிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு உடன் இருந்து நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய அருளின் கரத்தினாலே, உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டியமைக்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் பங்கு தளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவர் சந்தித்து அவர்களுடைய தேவைகளிலே ஆண்டவர் உடனிருந்து அவர்களுடைய தயக்கங்களிலே, அச்சங்களிலே, பயங்களிலே ஆண்டவர் நம்பிக்கையூட்டி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பலப்படுத்துமாறு இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாள் திருப்பலியிலே நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற திரு தீனதயாளன், திருமதி சுரேகா இவர்களுடைய குடும்பத்தாரை உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய அன்பு பிள்ளை விஸ்மயா அவருடைய பிறந்த நாளுக்கு இந்த நாளிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வாழ்வு என்னும் கொடையை கொடுத்து பிள்ளையை ஆண்டவர் வளப்படுத்தி தொடர்ந்து ஆசீர்வதித்து கல்வியிலும் ஞானத்திலும் பிள்ளை வளர வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய தாயார் சுசிலா அவர்களுடைய உடல் உள்ள ஆன்மீக தேவைகளை ஆண்டவர் உடனிருந்து கவனிக்க வேண்டும். அவர்களுடைய குடும்ப நலனுக்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக திருப்பலியிலே நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் திரு ஜெயன், திருமதி பிரவீதா இவர்களுடைய அன்பு மகள் அமீரா 6வது பிறந்த நாளுக்கு நன்றி அறிதலாக இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றார்கள். குழந்தை கல்வியிலும் இறை ஞானத்திலும் வளர வேண்டும். குடும்ப நலனுக்காகவும் பெற்றோர்கள் நலனுக்காகவும் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். தர்மையான குடும்பத்தாரை ஆண்டவர் ஆசீர்வதித்து பாதுகாத்து அவருடைய எல்லா தேவைகளிலும் ஆண்டவர் உடனிருந்து அவர்கள் பயணங்களிலே பாதுகாப்பாக இருந்து பொருளாதார முன்னேற்றத்தினாலே குடும்பத்திலே எப்போதும் மகிழ்ச்சியும் சமாதானம் இருக்கும்படியாக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். மேலும் அமராவதி உள்ள இன்னாசிமுத்து, அந்தோணியம்மாள் இவர்கள் குடும்பத்தாரை உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். செல்வன், டார்வின் இவர்கள் குடும்பத்தாரையும், பிள்ளைகள் லிஜின், ஹாசினி இவர்களையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளிலும் குறிப்பாக
உடல் நோய்களிலிருந்து அவர்களுக்கு நல்ல விடுதலை அளித்து தொடர்ந்து அவர்கள் தங்கள் குடும்பத்தின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு தருமாறு இந்த நாளிலே நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். திரு செலின் பாப்பா, திருமதி சுசீலா இவர்களுடைய குடும்பத்தாரை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் வாழ்வில் நீர் ஆற்றிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்களுடைய அன்பு மகன் லிஜினுடைய பிறந்த நாளிலே ஆண்டவர் அவரை நிரம்ப ஆசீர்வதித்து அவருடைய மேற்பரப்பிலே ஆண்டவர் ஞானத்தோடு அவரை வழிநடத்தி நல்லதொரு எதிர்கால வாழ்வை அமைத்துக் கொள்ளும்படியாக அவரை ஆசீர்வதித்தருளுமாறு இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, குடும்ப நலனுக்காகவும் தொழிலிலே முன்னேற்றம் ஏற்பட்டு பொருளாதார அபிவிருத்தியினாலே குடும்பத்திலே அமைதியும் சமாதானமும் நிகழும்படியாக இந்த நாளிலே நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இன்னும் எங்கள் பங்கு தளத்திலே துன்பத்திலே துயரத்திலே வாடி வதங்கி இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். பொருளாதார நெருக்கடியினாலே, கடன் சுமைகளினாலே, குடி நோய்களினாலே அமைதி இழந்து தவிக்கின்ற குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டும். கணவன் மனைவிகளிடையே இருக்கின்ற பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள், இன்னும் எத்தனையோ பாவ சூழ்நிலைகளினாலே அமைதி இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவர் எலியாவை தேற்றியது போல, பாலை நிலத்திலே அவருக்கு நம்பிக்கை ஊட்டியது போல, எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்கின்ற எல்லா வகையான பாலை நிலங்களிலும் ஆண்டவருடைய கரமானது எங்களோடு உடனிருந்து எங்களை தேற்ற வேண்டும், எங்களை வழிநடத்த வேண்டும், எங்களை மீண்டுமாய் உற்சாகமான உயிரோட்டமான ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற நாளிலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இன்னும் பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்களை பெற்று மேற்படிப்புகளுக்காக காத்திருக்கும் பொழுது, பல்வேறு வாய்ப்புகளுக்காக அவர்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே அவர்களோடு உடனிருந்து அவர்களுடைய எதிர்கால திட்டங்களை ஆசீர்வதித்து நல்ல ஒரு கல்வி வாய்ப்புகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு எங்கள் பங்கிலும் கிளைப்பங்குகளிலும் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இன்னும் நல்லதொரு வேலை வாய்ப்பிற்காக ஏங்கி தவிக்கின்ற இளைஞர்கள் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக அவர்கள் தங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் பயனுள்ள நல்ல கருவிகளாக அவர்கள் செயல்பட வேண்டும், நல்ல குடிமகன்களாக அவர்கள் செயல்பட வேண்டும், தங்கள் வாழ்வை பொறுப்போடு அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் தருகின்ற எல்லா வகையான பாவ சோதனைகளிலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு எங்கள் இளைஞர்களை ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். இன்னும் அதிகமான இறை அழைத்தங்கள் எங்கள் பங்கு சமூகத்திலே கிடைக்க வேண்டும். எங்கள் பங்கு சமூகத்தில் நிறைய பேர் இறையடியார்களாக செல்ல வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொரு இளைஞர்களுடையும் வாழ்வையும் அவர்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டவர் புனிதப்படுத்தி ஆசீர்வதிக்குமாறு இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். வீடுகளிலே தனிமையான முறையில் இருக்கின்ற எல்லா பெரியவர்களையும் முதியவர்களையும் ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். அவர்களோடு அவர்களுடைய தனிமைத்துவரிலே உடன் இருந்தருளும். பிள்ளைகள் அவர்களை பாதுகாப்போடு பராமரிக்கின்ற நல்ல உள்ளத்தை பிள்ளைகளுக்கு தாரும். பெற்றோர்களை கவனிப்பதே இறைவனுடைய ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்தவர்களாக பிள்ளைகள் பெற்றோரை மரியாதையோடு நடத்தவும், கருணையோடு அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து தரவும், பெரியவர்களை நன்முறையில் நடத்தவும் தேவையான ஆசீர்வாதங்களை தாரும். இன்னும் தங்கள் இதயங்களிலே தாங்கி நிற்கின்ற பல்வேறு தேவைகள், பிள்ளைகளுடைய திருமண ஏற்பாடுகள், நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று வைத்திருக்கின்ற ஆசைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அறிந்து வைத்திருக்கின்றபடியினாலே, ஒவ்வொருவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கின்றபடியினாலே எங்கள் பங்கு சமூகத்தில் இருந்த ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலே அவர்களை புனிதப்படுத்த வேண்டும். வருகின்ற வாரத்திலேயும் ஆண்டவருடைய கரமானது அவர்களை உடனிருந்து வழிநடத்தி அவர்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவருடைய கரமானது இருந்து அவற்றை எல்லாம் வெற்றி பெற செய்யுமாறு எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை. வந்தோமையா காணிக்க தர வந்தோமை, ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. பொன்னும் பொருளும் எடுத்து வந்தோம், பொற்பாதமே படைக்க வந்தோம், ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. கோதுமை மணிகளையே காணிக்கை கொண்டு வந்தோம், உன் திருவுடலாக அதனை மாற்றிவிடும். கோதுமை மணிகளையே காணிக்கை கொண்டு வந்தோம், உம் திருவுடலாக அதனை மாற்றிவிடும்.
அன்பே என் ஆண்டவரே மாசில்லாமாவரனே, அன்பே என் ஆண்டவரே மாசில்லாமாவரனே, தன்னையே தந்தவரே எம்மையே ஏற்றிடுவார், தன்னையே தந்தவரே எம்மையே ஏற்றிடுவார். வந்தோமையா வந்தோமையா காணிக்கை தர வந்தோமையா, ஏற்றருள்வாயே இதனை ஏற்றுக்கொள்வாயே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தவறளித்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானா, சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுள் ஆண்டவர், வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர், வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா 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 உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா 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 உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்கள் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் திருத்தூதரக நிர்வாகி பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்றைய நாளிலே தன்னுடைய முதலாவது ஆண்டு நினைவு நாளாகி இன்று நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற திரு ஜார்ஜ் அவர்களையும் ரீதா அவர்களையும், அருளப்பன், மரிய நட்சத்திரம், செல்லையன், பகவதி, முத்தையன், ரோசம்மா, ரோசிலி இவர்களையும், மேலும் இறந்து போனோர் அனைவரையும் ஆண்டவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் சபையின் நிறுவனரும் பாதுகாவலருமான புனித ஜான் லியோனார்தியார், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறையாற்றலால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பாடல்களாலே இன்றைய திருப்பலியை சிறப்பான முறையிலே வழிநடத்தியவர்கள் நம்முடைய பாசத்திற்குரிய இணை பங்கு தந்தையாகிய அருட்தந்தை ஸ்டான்லி ஜெபர்சன் அவர்கள். இவர்கள் திருச்சி சமயபுரத்தை சொந்த ஊராக கொண்டவர்கள். எங்கள் சபையிலே 2019 ஆண்டு முதல் குருவானவராக அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டு ஒரு ஆண்டு வேலூர் மறை மாவட்டத்திலே சாணிப்பூண்டி என்னும் ஊரிலே இணை பங்கு தந்தையாக சிறப்பாக செயல்பட்டவர்கள். தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகள் கும்பகோணம் மறை மாவட்டத்தில் உள்ள கோக்குடி என்னும் பங்கு தளத்திலே இணை பங்கு தந்தையாக சிறப்பான முறையிலே செயல்பட்டவர்கள். இப்போது நமது பங்கு தளத்திற்கு குறிப்பாக புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய குழுமத்திற்கு, கம்யூனிட்டி என்று சொல்வார்கள் இல்லையா, துறவற வாழ்வு குழுமத்திற்கு வந்திருக்கின்ற ஒரு புதிய உறுப்பினராக வந்திருக்கின்ற நம்முடைய இணை பங்கு தந்தை ஸ்டான்லி ஜெபர்சன் அவர்களை இந்த நாளிலே நீங்கள் எல்லோரும் இந்த ஆலயத்தில் இருப்பீர்கள். உங்கள் முன்னிலையில் அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு அளிக்கலாம் என்று நினைத்திருந்தோம். அது இயலவில்லை. கடந்த 4ஆம் தேதி அன்று நான் புதிதாக பங்கு தந்தையாகவும் ஒரு இணை பங்கு தந்தையாகவும் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டோம். நம்முடைய வட்டார முதல்வர் முன்னிலையிலும் எங்கள் இறை அன்னை சபை OMD இந்திய பிரதிநிதியாக இருக்கின்ற பேரருட் திரு டொனாத்தியூ சோரிஸ் அவர்கள் முன்னிலையிலும் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டோம். ஆகவே இன்று உங்களுக்கு நம்முடைய இணை பங்கு தந்தையை அறிமுகம் செய்து வைப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்ல திறமை வாய்ந்த ஒரு அருட்பணியாளர், குறிப்பாக இந்த தொழில்நுட்பத்திலே சிறந்தவர். ஆகவே இளைஞர்கள் இன்னும் சிறப்பாக அவரோடு ஒத்துழைத்தால் நமது பங்கு சமூகம் ஒரு
ஒரு மாடர்ன், ஒரு நவீனமயமாக்கப்பட்ட பங்கு சமூகமாக வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அத்தோடு நம்முடைய இணை பங்குத்தந்தை என்று சொல்லும் பொழுது அவர் பங்குத்தந்தைக்கு உதவியாக வந்திருப்பவர் அல்ல, அதுவும் தான், இருந்தாலும் அதைவிட சிறப்பாக அவர் பங்கிற்கு உதவியாக வந்திருப்பவர். ஆகவே நீங்கள் என்னை எந்த காரணத்திற்காக அணுகுகிறீர்களோ அதே அனைத்து காரணங்களுக்காக அவரை நீங்கள் எந்த நேரத்திலும் அணுகலாம், அவரையும் நீங்கள் அணுக வேண்டும். அவருடைய உதவிகளை, ஆன்மீக உதவிகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய பங்கு சமூகத்தின் சார்பாக நம்முடைய இணை பங்கு தந்தை ஸ்டான்லி ஜெபர்சன் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். அரசு அறிவித்துள்ள புதிய கொரோனா விதிமுறைகளின் அடிப்படையிலே வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் ஆலயத்தில் பொது வழிபாடு நடத்த தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நமது பங்கில் நல்லாயன்புர பங்கு தளத்திலே ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வியாழன் வரையிலும் 5:30 மணிக்கு ஜெபமாலையும் 6 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். நாளைய தினம் திங்கட்கிழமை நம்முடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை அருட்பணி காட்வின் சவுந்தரராஜன் அவர்களை அவர்களுடைய புதிய பங்கு தளமாகிய அம்சி என்னும் ஊருக்கு நாம் பங்கு சமூகமாக அவரை அழைத்து கொண்டு விட இருக்கின்றோம். ஆகவே அதன் அடிப்படையில் நாளைய தினம் மாலை திருப்பலி நடைபெறாது. பங்கு மக்கள் அனைவரும் 3:30 மணிக்கு ஆலய வளாகத்தில் வந்தீர்கள் என்றால் 3:30 மணிக்கு சரியாக வாகனங்கள் புறப்படும் அருட்தந்தை காட்வின் அவர்களை கொண்டு விடுவதற்கு. ஆகவே எத்தனை பேர் வருகிறீர்கள் என்பதை உங்கள் அன்பிய தலைவர்கள் வாயிலாக பங்கு அலுவலகத்திலோ அல்லது பங்கு பேரவை நிர்வாகிகளோ தெரிவிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் நம்முடைய பாரத தேசத்தினுடைய விடுதலை நாள். அதே நாளிலே அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு பெருவிழா. நம்முடைய குருசடியில் வீற்றிருந்து பல்வேறு அற்புதங்களை நம்முடைய பங்கு சமூகத்திற்கும் இன்னும் பிற மத சகோதரர்களுக்கும் ஆற்றி வருகின்ற எல்லா மக்களுக்கும் தாயாக திகழ்கின்ற சகாய அன்னை, இடைவிடா சகாய அன்னையினுடைய குருசடி திருவிழா வழக்கமாக நல்ல ஒரு திருவிழாவாக நாம் எடுப்பது உண்டு. ஆனால் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலே அது அமைவதோடு கொரோனா விதிமுறைகளின் அடிப்படையிலே நாம் ஞாயிற்றுக்கிழமை அதை கொண்டாட இயலாது. அதற்கு பதிலாக வருகின்ற திங்கட்கிழமை, அடுத்த திங்கள் 16ஆம் தேதி, ஆகஸ்ட் 16ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலையும் 6 மணிக்கு ஆடம்பர கூட்டு திருப்பலியும் நடைபெறும். ஆகவே அந்த திருப்பலியிலே அனைத்து இறைமக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிளைப்பங்குகளிலே காலை திருப்பலி நடைபெறும். அதே நாளில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை விடுதலை நாளை முன்னிட்டு நம்முடைய பங்கு இளைஞர் இயக்கத்தினர் கொடியேற்றுகின்ற நிகழ்வானது நம்முடைய பங்கு வளாகத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு நடைபெறும். ஆகவே இளைஞர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். அத்தோடு ஆர்வமுள்ளவர்கள் கலந்து கொண்டு நம்முடைய தேசத்தினுடைய விடுதலை நாளை நாம் சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்றைய தினம் ஆலயத்தில் எந்த விதமான வழிபாடும் நடைபெறாது. அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சகாயமாதா சத்திய தேவதாயே, மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும்.
துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. என்றென்றும் போற்றுதற்குரிய தூயனர் கருணைக்கு பக்தியும் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் புரிவோம். பக்தியும் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் புரிவோம். அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.